வெல்கம் டு மீ டு லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா செட்டிநாடு வாழைக்காய் ஃப்ரை. செட்டிநாடு வாழைக்காய் ஃப்ரைக்கு முதல்ல வாழைக்காய் எடுத்து நல்லா தோல் சீவி வாழைக்காயை நம்ம காட்டின அளவுக்கு கட் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் அதை அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பும் போட்டு நல்லா பெசரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சு அதில் கடாய் வச்சு அதில் ஆயில் விட்டதுக்கப்புறம் அதில் சோம்பு, சீரகம், கருவேப்பிலை நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அதில் ஆனியனும் போட்டு நல்லா வதக்குங்க. ஆனியன் போட்டதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் உப்பு போட்டு அதையும் எவ்வளோ தூரம் வதக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. நல்லா அந்த பக்குவம் வர்ற வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா வதக்குங்க. நல்லா ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி அந்த பக்குவம் வந்ததுக்கப்புறம் அதில் தக்காளியை ஆட் பண்ணுங்கள். தக்காளியை ஆட் பண்ணி தக்காளியும் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. எவ்வளோ தூரம் வதக்க முடியுமோ அந்த அளவுக்கு தக்காளியை வதக்கினதுக்கப்புறம் நல்லா வதக்குங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு எப்படி வதக்கி அந்த ஒரு இந்த அளவுக்கு வருமோ அந்த பக்குவ அளவுக்கு வர்ற வரைக்கும் நமக்கு தெரியும். அந்த பக்குவ அளவுக்கு நான் வீடியோவில் காட்டின மாதிரியே வதக்கிக்கிட்டே இருங்க. அந்த பக்குவத்து அளவுக்கு வதக்குங்க. நல்லா வதக்குங்க. தக்காளி எவ்வளோ தூரம் மேஷ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தக்காளியும் போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கு முன்னாடி வீடியோவில் காட்டுறதுக்கு மறந்துட்டேன். அது என்னென்னா வாழைக்காயை நம்ம நல்லா உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா ஊற வச்சிருந்தோம்ல, அந்த வாழைக்காயை ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி நல்லா அதை முதல்ல வறுத்து நல்லா தனியாக எடுத்து வச்சுக்கணும். அந்த உப்பும் மஞ்சத்தூளும் போட்டோம் தெரியுமா, அது போட்ட உடனே என்ன ஆகும்னா அந்த வாழைக்காயில் உள்ள தண்ணி சத்து ஃபுல்லாக வெளியே வர ஆரம்பிச்சிடும். வெளியே வந்தோடனே நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா வறுக்கிறோம்ல, வறுத்தா நல்லா மொறுமொறுன்னு வறுக்க ஆரம்பிக்கும். அந்த இது நல்லா வறுத்ததுக்கப்புறம் அதில் வறுத்து நல்லா தனியாக எடுத்து வச்சிட்டோமா, அதை நம்ம அந்த சேர்த்த அந்த பொருட்களோடு சேர்த்து அதையும் நல்லா வதக்கணும். நல்லா வறுத்துக்கிட்டு இருக்கையில் வறுத்ததுக்கப்புறம் அதில் மிளகாத்தூள் நல்லா போட்டு அதையும் நல்லா குழம்புக்கு போடுறோம்ல மிளகாத்தூள், அதையும் போட்டு நல்லா வதக்கணும். அதில் கரம் மசாலாத்தூளும் போட்டு நல்லா உங்களுக்கு வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் தேங்காய், வரமிளகா, நமக்கு தேவையான காரத்துக்கு அதில் மிளகாப்பொடி போட்டிருக்கோம். அதனால் ரொம்ப நம்ம காரம் சேர்க்காத அளவுக்கு தேவையான அளவு மிளகா இருக்குல்ல, வரமிளகா, அதை சேர்த்துக்குங்க. வரமிளகாவோட தேங்காய், சோம்பு, கிராம்பு இருக்குல்ல, கிராம்பு ஒரு 3 கிராம்பு, இதை போட்டு நல்லா 1-2 அரைச்சிட்டு அதையும் அதில் போட்டு நல்லா சுருள கிண்டுங்க. உண்மையிலே சொல்கிறேன், சிக்கன் கூட தோற்று போயிடும். அந்தளவுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருந்துச்சு. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துக்கிட்டு அதை நல்லா நல்லா கிண்டி நல்லா ஓரளவுக்கு நல்லா அந்த தேங்காவோடு சேர்த்து நல்லா பெண்டாகிற அளவுக்கு நல்லா கிண்டிடுங்க. நல்லா கிண்ணதுக்கப்புறம் அதை சேவ் பண்ணணும். நல்லா உண்மையிலே சொல்கிறேன், அது அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருந்துச்சு. செஞ்சு பாருங்கள். நான் கரம் மசாலா தூளை அப்பயே சேர்க்குறதுக்கு பதிலாக மறந்துட்டேன். அதனால தான் நான் எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கரம் மசாலா தூளை அதில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மிளகாத்தூள் போடையிலேயே கரம் மசாலா தூளையும் நீங்கள் அதில் ஆட் பண்ணி நல்லா கிண்டிடுங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.